ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Bhaskara Rajan. அறிவு, மனது, ஆத்மா இவற்றினுள் உள்ள தொடர்பு என்ன? ஆத்மா எப்படி அறிவையும் மனதையும் கட்டுப்படுத்துகிறது? அறிவு அப்படிங்கிறது என்ன? இன்டலெக்ட் இல்லையா? தட் இஸ் கனெக்டட் டு அவர் பிரெயின். மனசுன்ற இல்லையா, அந்த மாதிரி ஒரு உறுப்பு கிடையாது. இப்போ கை, கால், வாய், மூக்குன்ற மாதிரி மனசுன்னு ஒன்றும் கிடையாது. அது வந்து கர்மேந்திரியம். அந்த கர்மேந்திரியம்னா இந்த உலகத்தில் கர்மாக்களை அனுபவிப்பதற்காக கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய மூச்சு காற்றோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதான் அது. அப்போ அது வந்து எமோஷ்னல், அறிவுன்றது ரேஷ்னல். இப்போ ஆத்மாங்கிறது இல்லையா, அது ஜோதி. ஒரு சைக்கிள் டயர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு டியூப் இருக்குது, டியூப்புக்குள்ளே காற்று இருக்குது. அந்த காற்று வந்து டயரில் காற்று போனப்புறம் புஷ்ஷுன்னு சத்தம் கேட்குற போது தான் தெரியும். அது வரைக்கும் காற்று இருந்தது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இந்த உடல் இருக்குது, உடலுக்குள்ளே உயிர் இருக்குது, அதுதான் டியூப்பு. உடல்ன்றது டயரு, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்கு இல்லையா, அது டியூப்பு. அதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஜோதி ஸ்வரூபமான ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அதனால தான் நம்ம யாராவது இறந்து போனப்புறம் மூக்குக்கிட்ட விரல வச்சு காற்று இல்லை அப்படின்னாக்கா ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அந்த காற்று தான் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கடவுளுடைய படைப்பில் நமக்கே தெரியாமல் இயங்குகிற எத்தனையோ விதமான, நம்ம உடம்புல ஒவ்வொரு பாட்டிலையும் நமக்கே தெரியாமல் எவ்வளோ வித்தைகள் எல்லாம் கடவுள் வச்சுருக்காரு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அப்போ யார் வந்து இந்த மனது எமோஷ்னல் அண்ட் அறிவு ரேஷ்னல், இதை செய்யாத அப்படின்னும். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் சென்றழிக்கல் ஆகாது அறன்றார். எதிரிகளாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது உன்னுடைய அறிவை. ஏன்னா அது ஒன்றுக்குள்ளது. ஒரு கத்தி கப்பலாக இருந்தால் அது யாராவது வில்லன் வந்து எட்டி வச்சுடுவான். அறிவு உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும்னா உன்னை விரோதிகளுக்கும் கூட சென்று அழிக்கல் ஆகாத அரண், உன்னை அரண் மாதிரி இருந்து காப்பாற்றக்கூடிய விஷயம் அறிவு அப்படின்னு. ஆனால் அந்த அறிவு எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான். அறிவினால் ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடைங்கிறார். அறிவு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? மற்றவங்களுக்காக மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து இழகுகிற ஒரு மனசு இல்லைன்னு சொன்னால் அறிவுன்றது தேவையில்லாத வேலை. அறிவுக்கு 1000 டெஃபனிஷன் இருக்குது. எப்பொருள் யார் யார் வாய்க்க ஏற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்படி எல்லாத்துக்கும் அறிவுன்றது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரமிப்பு ஊட்டுகிற உன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தக்கூடிய ஒரு கருவி மாதிரி, ஒரு கர்மேந்திரியமாக உனக்குள்ளேயே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு. இந்த மனசு இல்லையா, அது எமோஷ்னல். இந்த உலகத்தில் லவ்ன்றது, நம்ம பெரியவங்க வைக்கிற பாசம், நட்பு, இதெல்லாம் அந்த லவ் சார்ந்த விஷயங்கள். அப்போ கடவுள்கிட்ட நாம் அறிவை வச்சா ஒன்றும் மாட்டாது. கடவுளை அறிவை வைத்து கொண்டு முடியாது. அப்போ கடவுளை அடையிறதுக்கு என்ன தேவைப்படும்? அன்பு தேவைப்படும். இப்போ யாருக்கு அந்த அன்பை கடவுளிடத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார்தமே நன்னறி கூப்பது நமச்சிவாயுமேங்கிற மாதிரி கடவுளை அன்பு காட்ட தெரிந்தவர்கள் யார்? உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். கடவுளை பார்த்த உடனே ஹார்ட் மெல்ட் ஆகணுமா, அதான் உருகும் செயல் தந்து. அதுக்கப்புறம் நான் இந்த கோயிலில் இருக்கேனா அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரண காரியங்கள் உலகத்தில் இருக்கின்றன. இது நம்ம ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணுறதே இல்லை, எல்லாம் தானாக தான் நடக்குது. இப்போ நீங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரணும்னு உங்களுக்கு சொல்கிறது எது? உங்கள்கிட்ட இருக்க அறிவு. இட் கைட்ஸ் யூ. இப்போது நல்ல இடம், உனக்கு வந்து இட்ஸ் எ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்போசருங்கிற மாதிரி. இப்படி நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எமோஷ்னல் ரேஷ்னல் இதெல்லாம் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பேசஞ்சர் தான் ஆத்மான்றது. ஆத்மா என்பது கண்ணுக்கு தெரியாத இந்த அறிவு மனசு, இந்த ரெண்டோடும் பிணைக்கப்பட்டு நம்முடைய மூச்சு காற்றால் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய புலனாகாத ஒரு நுட்பமான உணர்வு, அவ்வளோதான். அதனால் அது இல்லைங்கிறது நம்ம உடம்பை விட்டு போன பின்னால் தான் தெரியும். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் பிராணம் போயிந்தி அப்படிங்கிறோம். பிராணம்னா என்ன? இந்த சுவாசம் இல்லை உயிர் காற்றுன்னு சொல்லக்கூடிய அது போனப்புறம் தான் அதை பற்றி நமக்கு புரியுறது.
அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. ஏன்னா யூ கேனாட் சி. இது விரல்னால் உனக்கு தெரியுது, கைன்னா தெரியுது, கால்னா தெரியுது. ஆத்மாவை எங்கேருந்து உனக்கு காட்டுறது இல்லையா? இட்ஸ் எ லைட். ஒரு வெளிச்சத்தை நீ உன்னுடைய உடல் இந்த உலகில் இயங்கி கொண்டிருக்கிற வரையில் நீ உணர முடியும். உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பின்னால் ஆத்மா எங்கே இருக்குன்னு உன்னால் தெரியாது. ஏன்னா யூ ஆர் நோ மோர். யூ ஆர் எ ஃபிசிக்கல் பாடி அண்ட் யூ ஆர் நோ மோர். இந்த காற்று எல்லாம் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற வரைக்கும் நீ சிவம். அந்த சிவம்ங்கிற காற்று வெளியே போயிடுச்சுன்னு வை, அதுக்கு பின்னால் நீ சவம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு தண்டபாணி, குப்புசாமி, இப்ராஹிம், ஜானுன்னு பேர். அது உன்னுடைய ஆத்மாவுக்கு வைக்கப்பட்ட பேர். அந்த காற்று வெளியே போயிடுச்சுன்னா பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர ஆறுமுகத்தை எப்போ எடுக்க போகிறீங்க, இப்ராஹிம் எப்போ எடுக்க போகிறீங்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் எல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு தெரியாமல் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகள் தான். உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச விட தெரியாத விஷயங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த உலகம், அதாவது ஒரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொல்வார், சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே, இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே யார் இதற்கெல்லாம் அதிகாரி, இதை நாம் நினைந்திட வேண்டாமான்னு. சூரியன் எப்படி வருது, சந்திரன் எப்படி போகுது, நட்சத்திரங்கள் என்ன, இது மாதிரி ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி இதுக்கெல்லாம் யாரோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கான், இது எல்லாத்தையும் ஆட்டு விற்கிற, கூட்டு விற்கிற, குலைவிக்கிற ஏதோ ஒரு பரம்பொருள் இருக்குது, அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், அதுதான் வழிபாடுங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். அதனால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு, அன்பு இதை வைத்து கொண்டு பண்ணும். கண்ணப்ப நாயனார் இருந்தார். அவருக்கு ஒரு சாதாரண வேடன், அவன் பேர் தின்னன். காட்டில் சிவலிங்கத்தை தனியாக பார்த்த உடனே, ஐயோ பாவம் உனக்கு சாப்பாடு இல்லையே, நீ குளிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவர் வாயில் தண்ணி கொண்டு வந்து இதுதான் அபிஷேகம்ன்றாரு, மட்டனை கொண்டு வந்து வச்சு சாப்பிடுன்றாரு. இவருக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து கொண்டு அங்கே ஒரு ஐயர் இருந்தார், சிவாச்சாரியார். அவர் யாரோ ஒரு அபிஷ்டு, நான் இவ்வளோ நல்ல பூஜை பண்ணிட்டு போகிறேன், அவன் மட்டனை கொண்டாந்து போட்டு இப்படி போகிறானே அப்படின்னு சிவன்கிட்ட முறையிடுறாரு. அப்போ சிவன் சொல்கிறார், ஒளிஞ்சு நின்று பாரு, ஒருத்தன் வருவான், அவனுடைய அன்பெல்லாம் என்பால் வைத்த அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறிவதற்கான அறிவு, நீ அதை பார்த்தா தான் உனக்கு புரியணும். அப்போ கண்ணப்பன் வர்றாரு, ஒளிஞ்சு நின்று ஐயர் பார்க்குறாரு, கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி இருக்குது, இலை தலையெல்லாம் போட்டு பிடிக்கிறான், வரல, தன் கண்ணை பிடிங்கி வச்சிடறான். அப்போ சிவபெருமான் இவனுடைய அன்பை உணர்த்துறதுக்காக இந்த கண்ணிலையும் ரத்தம் வர மாதிரி பண்ணுறாரு. இவன் தான் ஏற்கனவே நொல்ல கண்ணாச்சு, அதனால் அடையாளம் தெரிஞ்சதுக்காக செருப்பு காலை இப்படி வச்சுவிட்டு இப்படி எடுக்க போகிறான். இப்போ அவன் பேர் என்ன, தின்னன். கடவுள் என்ன சொல்கிறார், நில், கண் அப்ப, கண்ணை அப்பாதே நில் அப்படின்றார். அதனால் தின்னனாக இருந்தவன் இந்த மாதிரி ஒரு சூழலில் கண்ணப்பன் ஆகிட்டான். இன்றைக்கும் நீங்கள் காளஹஸ்தி கோயிலுக்கு போனேன்னா அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு பக்கத்தில் கண்ணப்பனுக்கு ஒரு சிலை இருக்கும். அந்த சிவனுக்கு காட்டின கற்பூரத்தை கண்ணப்பனுக்கும் காட்டின்னு உட்காந்துன்னு இருக்காங்க. இப்படி சபரி இருந்தான். அவன் ஒரு தவ மூதாட்டி, தன்கிட்ட இந்த பழத்தில் எது நல்ல பழம்னு எச்ச பண்ணி ராமருக்கு கொடுத்தா. ஆனால் இன்றைக்கி சபரின்னா எல்லாருக்கும் தெரிகிறதா இல்லையா? அதனால் கடவுளே அடைவதற்கு அன்பு தேவைப்படுது. அந்த அறிவு இருக்கிற வரைக்கும் நமக்கு குழப்பிக்கின்னு இருக்குது, ஏன்னா கல் தானே அப்படின்னு தோணும் இல்லையா? வி கெட் இன் டு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் பிகாஸ் தி நாலேஜ் ஆல்வேஸ் நம்மளை குழப்பிக்கின்னு இருக்கும். அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஜோதியாக நிற்கிறாரு. பிரம்மா என்ன பண்ணுறான், அன்னப்பறவைன்றது இது அறிவு, அன்னப்பறவையினுடைய வடிவம் எடுத்துக்கொண்டு அதனுடைய தலையை நோக்கி போகிறான். விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு பூமியை தொலைச்சிக்கிட்டு போய் பாதத்தை பிடிச்சிடுறாரு. மேலேருந்து ஒரு தாழம்பு விழுது. அப்போ இந்த அன்னப்பறவை வடிவில் போயின்னு இருக்கிறவன்னு எங்கேருந்து வர்றாரு, நான் சிவன் தலையிலேருந்து வர்றேன், எப்போ எவ்வளோ வருஷமாக வரேன் எனக்கே தெரியாது அப்படின்னு. சரி என்னால் முடியாது, நீ கீழே போய் சொல்லு, நான் உன்னை அங்கேருந்து கொண்டாந்தேன் நீ சொல்லணுன்ட்டு. அப்போ அறிவு என்பது பொய் சொல்ல வைக்கும். நமக்கு இல்லாததை எல்லாரும் மெச்சிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அகம் பாருங்க, இட்ஸ் கால்டு ஈகோ. ஏதாவது இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறது இல்லையா, அது அறிவுன்றது. இந்த அன்பு இருக்கு இல்லையா, அது சரண்டர் ஆகிடும். ஒரு குழந்தை இருக்குது, அவங்க அம்மாவை போட்டு பட்டுன்னு அடிக்குது. உடனே அம்மா என்னை ஏன் அடிச்சேன்னு நங்கு நான் குத்த போகிறா, இந்த பக்கத்தை காட்டி இங்கே கூட அடியே அப்படின்வான். இதுதான் அன்புக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அறிவு என்பது உனக்கு அகங்காரத்தை கொடுக்கும், ஈகோவை கொடுக்கும். அன்புங்கிறது டோட்டலாக ஒரு எமோஷ்னல் சப்மிஷனை கொடுக்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூச தருங்கிறார். அதுக்கு எந்த பேரியரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆர்வலர்கள்னா என்ன, ஒருத்தர் யார் நேசிக்கிறாங்களோ
அப்போ அந்த அந்த உணர்வுகள் என்பது அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே தவிர எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை பாருங்கள். ஒரு குரங்கை பாரு, பூனையை பாரு, அதுங்கெல்லாம் முன்ன விட அன்பாக இருக்குது. ஒரு பறவை அழகாக கூடு கட்டி அதுக்குள்ளே முட்டைங்களை போட்டு போய் இறத்தி அடிக்கிட்டு வருது இல்லையா? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்க? எந்த ஸ்கூலில் போய் பயாலஜியும் இதுவும் கற்றுன்னு வந்துச்சு? எதுவும் கற்றுக்கினே வரவே இல்லை. பூனை இருக்குது, மர்க்கட நியாயம்னு பேர். வாயில் அந்த பூனைக்குட்டியை கவிக்கின்னு போயினே இருக்கும். குரங்கு இருக்குது, அது அந்த குட்டி வந்து அதனுடைய தோலை கட்டிக்கணும். இது எங்கெல்லாம் குதிக்குதோ அங்கெல்லாம் அதுவும் குதிக்கணும் இல்லையா? குரங்குட்டி கீழே விட்டுருச்சுன்னா செத்துப்பிடும். இப்படி பறவைகளை பார், விலங்கை பார், ஒவ்வொன்றுத்துலேயும் ஏதோ ஒரு 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 நுட்பமான எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு கடவுள் வைத்திருக்கிறார். அதனால் நம்ம தான் பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறோம். நம்மலாம் ஒன்றுமே இல்லை. பறவைகள், விலங்குகள் எல்லாம் இருக்குது. ஒரு நண்டு இருக்குது, அது வலைக்குள்ளே இருக்குது. அதில் ராணி நண்டுன்னு ஒன்று இருக்குமா. அது வெளியே வந்து பார்க்குமா, பூகம்பம் எங்கேனா வருதுன்னா அதுக்கு தெரிஞ்சிருமா. அப்போ ஒரு சவுண்டு கொடுக்குமா, நீங்கள்லாம் தப்பிச்சுக்கோங்கன்ட்டு. தன்னுடைய உடம்பை தரையில் போட்டு, ஏன்னா ஒரு தெய்வ ரகசியத்தை வெளிப்படுத்தின பாவத்தை செஞ்சதுக்காக அது அடிச்சுன்னு செத்து போகுமா. இப்படி தன்னுடைய இனத்தை காப்பாற்றுவதற்காக நண்டு இப்படியெல்லாம் அதுக்கிட்டேயும் ஒரு பவர் இருக்குது. அது இந்த மாதிரிலாம் செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு உலகத்தில் தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒவ்வொன்றையும் பார்த்துன்னு இருந்தாவே நமக்கு தெரியும். தவக்கலை எப்படி இருக்குது, அண்டு கரப்பாம்பூச்சி எப்படி இருக்குது, எறும்பு எப்படி இருக்குது. எறும்பு பார்த்தீங்கன்னா அப்படியே லைனில் ஒரு பறவை இது பெட்டாலியன் மாதிரி போயினே இருக்கும். நீ நடுவில் எங்கேனா கொஞ்சம் கழிச்சு விட்டியானா அதுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த லைனில் போயின்னு இருக்கிற வரைக்கும் அதில் டிசிப்ளின் இருக்கும். கடிச்சு விட்டால் எலும்புக்கு ஒன்றும் தெரியாது. அது மாதிரி எல்லாத்துலேயும் நமக்கு புரியாத ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. அது நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம ஏதோ நம்ம எழுந்திரிச்சோமா, காஃபி சாப்பிட்டோமா, டிஃபன் சாப்பிட்டோமா, ஆஃபீஸுக்கு போனோமா, பிஸ்னஸ் பண்ணோமா, வந்தோமா, தூங்கணுமா, இப்படி தான் இருக்கும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறவாட பல செயல்கள் செய்து ஒரு நாள் ஏமா வர போகிறான், போயிட போகிறோம். இப்போ வேலை நம்மரும் வருவானு தம்பி தனைய துணையாமோ. ஏமா வரப்போது என் தம்பி என் மச்சான் தான் விடவா போகிறான், அவன் பாசக்காயிட்டு வீசி எடுத்துக்கின்னு தான் போக போகிறான். அதனால் மனிதர்களுக்கு நம்ம நினச்சின்னு இருக்கோம் பெரிய அறிவு இருக்குன்னு. இல்லை, அது இந்த இன்செக்ட்ஸ் இருக்குது இல்லையா, கண்ணுக்கே தெரியாது. ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்பு கண்ணில் பார்க்குற போது யானை எறும்பு மாதிரி தெரியுதான், சின்னதாக நினச்சோம். இல்லைன்னா அவ்வளோ பெரிய யானை எறும்பு தவுளுன்னு இருக்கும் இல்லையா. அது கண்ணில் அந்த மாதிரி லென்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதனால் எறும்பு யானையை பார்த்து பயப்படவே பயப்படாது. காதுக்குள்ளே போய் நோண்டி விட்டுருச்சுனாக்கா யானை தான் கத்தும். நம்ம இந்த உலகத்தை பார்த்தாவே நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். சிலந்தி இருக்குது, அது சும்மா ஒரு சலைவா எச்சை துப்பி இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுது, வருது, எல்லாம் ஒரு இது வெப் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. போர் அடிச்சு போச்சுன்னா திருப்பியும் எல்லா சிலந்தி வேலையும் இழுத்துக்கிட்டு இன்னொரு விதமாக இன்னொரு சிலந்தி வேலை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இயற்கையில் இருக்கிற ஒன்றுத்தையும் நம்ம பார்க்குற போது தான் இதுங்கெல்லாம் எவ்வளோ சிறப்பாக நம்மளை விட அறிவாளிகளாக இருக்குது, நம்மளை விட அன்போடு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். Question from தாயம்மா, கோலாலம்பூர். பாபா, நவகிரகங்களின் அத்தனையும் நமது உடலிலேயே இருக்கும் பட்சத்தில் ஆலயங்களில் நவகிரகங்களின் உருவச்சிலைகள் பதிக்கப்பட்டு வழிபடுவதற்கான காரணங்கள் என்ன? அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. அப்போ நம்ம உடம்புல 9 ஓட்டை இருக்கு இல்லையா, அதுதான் நவகிரகங்கள் என்றது. கண்ணு 2, மூக்கில் 2, வாயு 1, காது 2, இது 7. இடுப்புக்கு கீழே இருக்கு இல்லையா, அதுதான் ராகு கேதுன்னு சொல்கிறது. அதனால தான் இடுப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் விஷம், இடுப்புக்கு மேலே இருக்கிறதெல்லாம் தெய்வீகம். அதனால தான் ஒரு அரணக்கயிறை போட்டு விஷத்தையும் அமிர்தத்தையும் பிரிக்கிறோம். நம்ம உடம்புல தொப்புள் கொடிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் டிவைன், தொப்புள் கொடி கீழே இருக்கு இல்லையா. இந்த உலகத்தில் நம்மள காம விகாரங்களை போட்டு சந்ததிகளை உற்பத்தி பண்ணி மாயையில் மாட்டி விடுற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது 2 கீழே தான் இருக்குது. அப்போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்னென்னா, வெளியே என்னெல்லாம் இருக்கோ நாம் ஒரு மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ல்டு தான். நம்ம கை இருக்கு இல்லையா, இதுதான் இந்திரன்னு சொல்கிறது. நம்முடைய பாதங்கள் விஷ்ணு, நம்முடைய கண்கள் சந்திர சூரியர்கள், நம்ம மூக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கிற காற்று வாயு பகவான், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வருணன், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெருப்பு தத்துவம் இல்லையா, அது அக்னி, நம்முடைய நெஞ்ச குகையில் வசிக்கிறவன் முருகன், நம்ம மனசு சந்திரன். இந்த மாதிரி நம்ம உடம்புல எல்லாமே இருக்குது. இதுதான் அங்கே இருக்குது, அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரி நவகிரகங்கள் இருக்கின்றன என்று நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. நவகிரகம்னா என்ன? ஸோ
சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ கோயிலில் நீ 9 கிரகங்களை பார்க்குற, அதாவது சூரியனோடு சேர்ந்து 9 விதமான கிரகங்களை பார்க்குற. அப்போ உனக்கு தெரியணும், ஓ இதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்டு இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடியதுக்கும் வெளியில் இருக்கக்கூடியதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். நீ ஒரு செல்ஃபோன் வச்சுருக்க, செல்ஃபோன் எப்படி வேலை செய்யுது? ஏதோ ஒரு சேட்டிலைட்டுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது. நீ தான் போய் பிஎஸ்என்எல்லையோ அம்பானிக்கிட்டேயோ கனெக்ஷன் வாங்கியிருக்க, அதனால அந்த சேட்டிலைட் வழியாக உன்னுடைய செல்ஃபோனு. அந்த மாதிரி வெளியில் இருக்கிறதுக்கு பேர் அண்டம், உனக்குள்ளே இருக்கிறது பிண்டம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு மைன்யூட் கனெக்ஷன் இருக்குது. அது இந்த ஓட்டைகள் வழியாக தான் அந்த கனெக்ஷன் ஆகுது. ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து குழந்தை வெளியே வர்றபோது வெளியே இருக்கக்கூடிய அந்த 9 பிளானட்ஸுடைய எனர்ஜி என்பது நம்ம பிறக்கிற குழந்தையுடைய 9 இதுக்கு கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த கனெக்ஷன் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை என்பது அந்த கிரகங்களுடைய போக்கில் இயங்குது. அதனால் ஒரு ஆளுடைய ஜாதகத்தை பார்த்தா அவன் எந்த திசையில் பிறந்தான், எந்தெந்த திசை அவனுக்கு எப்படி வருது, அதை வச்சு ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது, அவன் பிறந்தபோது என்னென்ன பிளானட்ஸ் இருந்ததோ அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன தொழில் செய்வான், ஆரோக்கியமாக இருப்பானா இல்லையா, எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பெற்றுக்குவான், என்ன வியாதிகள் வரும் வராது, இதெல்லாம் கூட சொல்லிடலாம். இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. இப்போ ஒரு புதன் என்ன புத்தி சம்மந்தப்பட்டதுன்னு. ஒரு புதன் தசையில் ஒருத்தன் இறந்து போகிறான். அதுக்கடுத்து இமீடியட்டாக வரக்கூடிய தசை என்ன? கேது தசை. கேது தசையில் உடனே பறந்துட்டாங்கன்னு வை, பித்ருலோகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து உடனே வந்துடுறாங்கன்னு வை. இப்போ அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே லிவர் ப்ராப்ளம் இருக்கும், மாந்துவான்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் கண்ணில் ஏதாவது கோளாறு இருக்கும், இப்படியெல்லாம் கோளாறோடு இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கான காலம் இல்லைன்னா பித்ருலோகத்தில் போய் அந்த கேது தசை முடிகிற வரைக்கும் 7 வருஷம் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர தசையில் வரும். சுக்கிர தசையில் பிறகுற போது நல்ல வசதியான பணக்கார வீட்டில் அள்ளி கொடுப்பாய் வெள்ளி சுக்கரக வேந்தேன்னு வசதியாக பிறந்து ஜாலியாக இருக்கும். இப்படி நம்ம பிறக்கிற தசையை வச்சு நம்ம ஜாதகத்தையும் இன்டர்லிங்க் பண்ணுற போது நம்ம லைஃப் எந்த மாதிரி ஒரு போக்கில் போகும் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் யாராக இருந்தாலையும் அவங்க ஜாதகம்ன்றது உண்மை தான். கரெக்டாக அந்த நர்ஸு தான் உங்களுக்கு டைம் சொன்னது இல்லையா, இந்த டைமுக்கு குழந்தை வந்தது அப்படின்னு நர்ஸ் தான் சொல்லுது. இப்போ நம்ம ஊர் கணக்குப்படி தலை வெளியே வந்துச்சுனாக்கா நர்ஸு சொல்கிறா. சைனாவில் தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற டைமிங் சேர்த்து தான் ஜாதகம் கணிக்கிறாங்க. அப்போ சைனாக்காரங்க கணிக்கிறது வேறு, நம்ம ஊரில் கணிக்கிறது வேறு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போ நீயே பாரு, போன வருஷம் பூரா எல்லோரும் சனிப்பயிற்சி நடந்து போச்சுன்னு சொல்லின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பித்தாங்க, இல்லை திருநள்ளாறில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சனிப்பயிற்சி, அது இப்போ வர்ற மாதம் 6ஆம் தேதி தான் வருதுன்னா. இப்போ இவங்க கணிக்கிற போது எவ்வளோ முட்டாள்தனங்கள்லாம் இருக்குது பாரு. ஒருத்தன் சொல்கிறான் சனிப்பயிற்சி ஆகிப்போச்சின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தன் சொல்கிறான் இப்போ தான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரப்போகுது. அதனால் இந்த குறைகளுக்கெல்லாம் காரணம் ஜனங்களும் அவங்களுடைய கணிப்புகள் தான். இருக்கிறது ஒரு சனி பகவான், அவர் எப்போ வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கினே இருப்பாரா. போன வருஷம் மாறிப்பட்டான்றாங்க, இந்த வருஷம் மாறிப்பட்டான்றாங்க, திருநள்ளாறில் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க, இன்னொரு ஊரில் இந்த மாதிரி இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஜனங்களுடைய கணிப்பில் வருகிற தவறுகள். இல்லைன்னா சாஸ்திரம் பொய்யே இல்லை. ஒரு வராக மிகிரர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய ஜோசியர். அவர் பேர் மிகிரர். அவர் ஒரு ராஜகுமாரனுடைய ஜாதகத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே இத்தனாவது வயசில் இவன் காட்டு பன்றினால சாவான்னு சொல்லிடுறாரு. ராஜா சொல்கிறான், காட்டுக்குள்ளே போனால் தானே காட்டு பண்ணி வரும் அப்படின்னு கடல் நடுவில் பெரிய கப்பல் வாங்கி அதில் ஜாலியாக தன் பிள்ளையை வளர்த்துனுக்கிறான். ஜோசியர்கிட்ட சொல்கிறான், நீ சொன்ன டைமுக்கு என் பிள்ளை காட்டு பண்ணி தாக்கலைன்னா உன் கழுத்தை வெட்டிடுவேன், நீ என்ன வேணால் பண்ணிக்குவான்றான். இவன் உட்காந்து இப்படி சாப்பிட்டுக்கிறான். இந்த இடத்துல ஒரு பில்லர் இருக்குது, அந்த காலத்தில் ஆர்னமெண்டல் பில்லர்ஸ் இருக்கும் இல்லையா அது. ஸோ அந்த பில்லர் இந்த ராஜகுமார் மேலே உழுது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தா அதில் ஒரு பன்னி சிலை இருக்குது. அப்போ காட்டு பன்றி தாக்கி அவன் சாவான்றது நடந்து போச்சு. வராகம்னா பன்னி. அதனால் மிகிரராக இருந்தவருக்கு இந்த நிகழ்ச்சி கரெக்டாக நடந்ததுனால வராக மிகிரர்னு பேர் வச்சாங்க. அதனால் இந்த ஜோசிய சாஸ்திரம் இதுக்கெல்லாம் கூட வராக மிகிரர் அத்தாரிட்டின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய புரிந்து கொள்வதில் இருக்கிறது, புரிஞ்சிக்க முடியாமல் போகலாம், ஆனால் எது நடக்கணுமோ அது அந்தந்த போக்கில் நடந்துக்கிட்டே இருக்கும். Question from கோவிந்தன் சார். இறைவன் வேண்டத்தக்கது அறிவோனாய் வேண்ட முழுதும் தருவோனாய் இருக்கிறான் என்று தங்களுடைய அருளுரையில் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு மனிதன் தனது லௌகீக வாழ்க்கையை அபிவிருத்தி செய்யும் தனது தேவைகளை இறைவனிடத்தில் யாசித்து பெற வேண்டுமா, அல்லது தன்னால் செய்ய முடியாத விஷயங்களான பற்றற்ற நிலை, முழு சரணாகதி, மறுபிறப்பற்ற நிலை போன்றவற்றை
இறைவனிடத்தில் யாசித்து பெற வேண்டுமா? இறைவனிடத்தில் என்ன மாதிரியான வேண்டுதலை நாங்கள் வைக்க வேண்டும்? ஒன்றுமே பண்ணல. எது நடக்கணுமோ அது நடக்கும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இதுதான் பகவத்கீதையோட எசன்ஸ். அதனால் கடவுள் என்பவன் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் வச்சுருக்கான். இப்போது இந்தியன் பீனல் கோட் இருக்குது. இந்தியன் பீனல் கோடு எல்லாருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம். அதை யாரெல்லாம் ஒபே பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை மாதிரி கிளம்பாக்கம் கோயிலில் உட்காந்துன்னுட்டு தோசை சாப்பிட்டு, பழம் சாப்பிட்டு, சாக்லேட் சாப்பிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுன்னு கேள்விக்கு பதில் கேட்டுக்கிறீங்க. இதே நேரத்தில் யாரோ பாளையங்கோட்டில் இன்னொரு உள்ள இருந்திருப்பான், ஜெயிலில் இருப்பான். ஏன்? அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அந்த சட்டத்தை மீறி ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். அது மாதிரி கடவுள் என்பவன் ஒரு ஜட்ஜி, நியாயாதிபதி. அவன் எல்லாரையும் ஒரு மாதிரி, ஒரு மழை இருக்குது, மேலேருந்து சாக்கடையிலையும் பெய்யும், நெல் வயல்லையும் பெய்யும், ஆற்றுலையும் பெய்யும், காற்று எல்லாரும் மூக்குக்குள்ளேயும் போகும் வரும். அது மாதிரி கடவுள் என்பவன் எத்துணையும் பேதமுறாது, நோ பார்ஷாலிட்டிஸ், நோ டிஸ்கிரிமினேஷன், எத்துணையும் பேதமுறாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கின்றார். அவர் தான் கடவுள். அந்த கடவுள் நம்ம எல்லாருக்கும் சட்டத்திட்டங்களை படி இந்த உலகத்தில் கொண்டாந்துட்டார். அதே உள்னா கடந்து உள்ள இருக்கிறவன், நமக்குள்ளே இருக்கிறவனும் அவன் தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மனதானே மனதில் நின்ற கருத்தானிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு தான் இருக்கிறான். அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நம்ம எண்ணுகிற எண்ணமெல்லாம் கடவுளுக்கு தெரியும். அதனால் திருமூலர் சொல்கிறார், கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். நம்மளை யாரும் பார்க்கலன்னு எல்லாரும் ஏமாத்தின்னுக்கிறான். ஆனால் கண்காணிங்கிறவன் உள்ளே உட்காந்துருக்கான், அவனுக்கு தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இல்லாத இடம் எது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் கடவுளுங்கிறது யாரோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு நினச்சிக்கிட்டு அவன் ஒரு பெரிய டீம் வச்சு எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அப்பப்போ டார்ச் லைட் வச்சு பார்த்துன்னு ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரியே நான் ஆள் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அதே கடவுள் தான் இருக்கான். கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் யாருக்காகவும் மாறுவதில்லை, யாருக்காகவும் வளைந்து கொடுப்பதில்லை. ஆனால் அந்த கெட்டதுக்கு பின்னால், நமக்கு தோன்றுகிற சோக்காடு கெட்டதுக்கு பின்னால் ஒரு நல்லது இருக்கும். ராமர் வனவாசம் போகணும்னு பார்த்தா அது ஒரு ஸ்டூபிட் மூவ் மாதிரி இருக்குது. ராஜா பட்டம் கட்ட வேண்டிய ஆள் கைகை கூப்பிட்டு நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டான்ற மாதிரி. ஆனால் எதுக்காக அதை செஞ்சாங்க? அந்த காலத்தில் ரிஷிகள் இவங்கெல்லாம் காட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அரக்கர்களால் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இப்போ ராமரை காட்டுக்கு துரத்தி விட்டாதான் இவர் போய் அந்த மாரிச்சன் தடாகு இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் அழிப்பார், அந்த ராட்சசர்களெல்லாம் அழிப்பார். அதுக்காக அவருக்கு காட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு காரண காரியங்களை உண்டாக்குறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, இவங்க அஜ்ஞாதவாசம் போகணுங்கிற மாதிரி நடக்குது. அஜ்ஞாதவாசம் ஏன் இவங்க போகணும் அப்படின்னா, அவங்களால இந்த அஜ்ஞாதவாச காலத்தில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டியது. இவங்கெல்லாம் போகணும், அங்கே போய் டான்ஸ் டீச்சராக உத்தரைக்கியமாக இருக்கணும், அர்ஜுன் இருக்கணும், இப்படி பல நிகழ்வுகள் இருக்கு இல்லையா அந்த அஜ்ஞாதவாச காலத்தில். அப்போது கடவுத்கஜனை சந்திக்கணும், இந்த மாதிரி எவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால் அவர் லைஃப் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். முன்னர் நம்ம திசையினால் பிறந்தோம் இல்லை, முதலிடை கடையினும் வசத்தில் இல்லை. எல்லாம் ஏற்கனவே எழுதி ஒரு ட்ராமா தான். ட்ராமா முதல்ல எழுதிடுவாங்க, அப்புறம் இந்த பாத்திரத்துக்கு இந்த ஆள் நடிக்கிறது, இந்த சீனில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சீன் பை சீன் எல்லாத்தையும் பிளாட் போட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற ஏதோ கோயிலுக்கு போய் நல்லது நினச்சி பரிகாரம் பண்ணி நல்லது நினச்சின்னா அது கூட ப்ரீடெஸ்டின் தான். அந்த நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குன்னா நமக்கு அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போகணும்னு தோணும், அந்த பூஜையில் பரிகாரம் பண்ணணும்னு தோணும். அதனால் எதுவுமே இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு விட்னஸிங் தான். நம்ம சாட்சியாக தான் இருந்து எல்லாத்தையும் பார்க்குறோம். நாம் எல்லாம் கடவுளால் எழுதப்பட்ட நாடகத்தில் பாத்திரதாரிகளாக இருக்கிறோம். கடவுள் மாத்திரம் சூத்திரதாரிகளாக இருக்கிறான். சூத்திரதாரின்னா நான் பொம்மலாட்டத்தில் மேலேருந்து ஆட்டி வைக்கிறான் இல்லையா, அவன் தான் சூத்திரதாரி. அதில் இருக்கிற பொம்மைங்க இல்லையா, அதெல்லாம் தான் பாத்திரதாரிகள் சொல்கிறது. அதனால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நாம் நினைக்கிற மாதிரி நம்ம பெரிய ஆளுங்கள் இல்லை, நம்ம பயப்படுற மாதிரி நம்ம சின்னவங்களும் இல்லை. நம்ம பெரியவங்களும் இல்லை, சின்னவங்களும் இல்லை. ஒரு பொம்மை போய் நான் பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு நினைக்கிறதுக்கு என்ன ஆகுது? அந்த ட்ராமாவில் அதை யாரோ பின்னாலேருந்து கயிறு வச்சு ஆடுறான் இல்லையா, அந்த மாதிரி தான். சீட்டுக்கட்டு விளையாடுறோம். சீட்டுக்கட்டில் நீ உட்காந்து விளையாடுற போது அதில் ஒவ்வொரு காட்டுக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கும். அது விளையாடி முடிச்சோடனே சீட்டுக்கட்டெலாம் போட்டு அவன் போடுவான் இல்லையா. கேரம் போர்டு விளையாடுறீங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் காயினுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்த விளையாட்டில் வர்றபோது. அது முடிஞ்சு போச்சுன்னா அதுவும் ஒரு காய் தான், கருப்பு காயோ பச்சை காயோ ப்ளூ காயோ ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி.
அந்த மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது. எல்லாம் அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர். கடவுளுடைய விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. அவருடைய விளையாட்டு என்ன? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும். உலகத்தை பூரா படைக்கிறாரு. விதவிதமான பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், எத்தனை விதமான கேரக்டரைசேஷனோடு படைக்கிறார். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும். ஆனால் எல்லாத்தையும் இயங்குகிற மாதிரி செய்யுது. எப்போ போர் அடிச்சு போதோ நீக்கலும். அதெல்லாம் வேணான்னா அவரே எல்லாத்தையும் ஓய்ச்சி போகிறாரு. அழகிலா விளையாட்டுன்றது இதுதான் சொல்கிறாங்க. இப்போ தான் சொன்னோம், ஒரு சிலந்தி இருக்குது, அது ஒரு வலை பின்னுது. வலை பின்னிட்டு திருப்பியும் எடுத்துக்குது, இன்னொரு பெர்மெண்டேஷனில் இன்னொரு வலையை பின்னுது. அந்த மாதிரி கடவுள் என்பவன் பொழுது போல் அவனுக்கு ஏதோ ஒரு விதமாக ஒரு உலகத்தை உருவாக்குறான். அதில் ஒரு ஹிட்லர் உருவாக்குறான், முசோலின் உருவாக்குறான், மகாத்மா, ஜவஹர்லால் நேரு, இது மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குறான். அவங்களெல்லாம் தன்கிட்ட ஈர்த்துக்கிறான். திருப்பி இன்னொரு விதமான கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரான். அதனால் உலகம் என்பது கடவுளுடைய போக்கில் அவனுக்கு பொழுது போலன்றதுக்காக நடக்கிற ஒரு விளையாட்டே தவிர, நானும் ஒரு பொம்மை தான், நீயும் ஒரு பொம்மை தான், எல்லாருமே வேஸ்ட்டு. ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் கூட வேஸ்ட். அந்த நடிக்க வந்த பாத்திரங்க. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி தான் இதில். அதில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. இப்போ பணம் வேணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் இல்லையா, அது அவனுடைய மைண்ட்லேருந்து வருகிற எண்ணம். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி போதும்னு நினச்சிக்கிட்டான் ஐயா, அது அவனுடைய ஆட்டிடியூடில் வர்ற விஷயங்கள். ஒரு ராஜா குதிரை மேலே போயிருந்தான், ராஜா குமாரன். ஒருத்தன் ஜாலியாக கால் மேலே கால் போட்டுன்னு மரத்தடியில் தொப்பி இப்படி மூடி வச்சுன்னு கண் மேலே தூங்கின்னு இருந்தான். இவன் வெயிட் பண்ணிவிட்டு, ஏண்டா நான் அம்சத்தூலிகானா அன்னப்பறவையினுடைய ரெக்கையில் செஞ்ச பெட்டில் மாடியில் படுத்துன்னு தூங்குறேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேருந்து, இந்த கொளுத்துற வெயிலில் எப்படா ஜாலியாக தூங்கினுக்கிறேன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், பாரு, ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு விட்டேன், அது தண்ணி குடிச்சிக்கும் எல்லாம் பண்ணோம், நான் வீட்டிலேருந்து புளி சாதம் கொண்டாந்து சாப்பிட்டேன், நல்லா இப்போ ரெஸ்ட் எடுத்துன்னுக்கிறேன், திருப்பியும் சாயந்தரம் மாடுங்களெல்லாம் வீட்டுன்னு போயிடுவேன் அப்படின்றான். அப்போ இவன் சொல்கிறான், தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை க்ரௌன். நீ இந்த வைக்கப்பெரியில் பண்ணி சும்மா போட்டுனுக்கிறிய ஒரு தொப்பி, அது என்னுடைய மகுடத்தை விட ரொம்ப ஜாலியாக இருக்குதுடா, நீ தான் சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துவான். ஒரு முகமது அலி ஜின்னான்னு இருந்தாலும் அவ்வளோ பெரிய பாகிஸ்தானை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாள். ஆனால் அவரால் எதுவுமே சாப்பிட முடியாது. வாழ்நாள் பூரா தாய்ப்பால் இல்லை, அதை தவிர எல்லாமே அந்த ஆளுக்கு அலர்ஜி. அதனால் கடவுள் எல்லாத்துக்கும் அளந்து வச்சுருக்கான். யாரை பற்றியும் நீ அவன் பெரிய ஆளையும் வச்சிருந்தாலும் நினைக்கவே வேண்டியதில்லை. இப்போ நீ இருக்கன்னா உனக்கு சில பர்சூட்ஸ் இருக்குது, அது மாதிரி வச்சுருப்பான். இதே ஒரு உழைக்கிறவன் இருக்கான், அவன் குழந்தைங்கள்லாம் மூக்கில் சளி வலிஞ்சிக்கின்னுட்டு ஆய் கூட கழுவாமல் அப்படியே பெட்டோட இதில் சுற்றி நிற்குது ரோட்லெல்லாம், அதுங்க ஆரோக்கியமாகுது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ட்ரிபிள் ஆன்டிஜன் போட்டு போலியோ வேக்சின் போட்டு எல்லாம் பண்ணிங்க, எப்போ பாரு இது வியாதியில் தான் கிடக்குது. அப்போ அந்த சர்வைவல் அந்த எல்லாம் கடவுள் திட்டத்தில் இருக்குது. யாராருக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி கடவுள் எல்லாருக்கும் அளந்து வச்சுருக்கான். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் பணம் யாட்சிக்கு கிடையாது, வெறும் இதுக்கு ஏழ்மையோ இதோ கிடையாது. அழகின்மைன்னு இருக்கு இல்லையா, அது கூட போய் தான். இப்போ எல்லாத்துக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கரெக்டாக எல்லாம் பண்ணி வைப்பான். நீ இதில் பேலன்ஸ் பண்ணால் இன்னொன்றுத்தில் இம்பேலன்ஸ் பண்ணிவிடுவான். அதனால் நீங்கள்லாம் எது இருக்கோ அதுலேயே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காது. எது இருக்கோ அது நல்லாவே இருக்குது. அண்டு நீங்கள் யாரு கூடயும் அந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் கற்பனை உலகத்தில் வாழாதீங்க. அவங்களுடைய நிஜமான வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காரி துப்பிடுவீங்க. அதை நானே இல்லாத போடான்ட்டு. சுகபிரம்ம ரிஷி தனது ஞான நிலையை உணராமல் தான் ஆரம்ப காலங்களில் வாழ்ந்தார் என்றும், அவரை ஒருமுறை அவரது தந்தையான வேதவியாசர் அழைத்தபோது அவர் வருகிறேன் என்று பதில் சொன்ன நேரத்தில் அவருடன் சேர்ந்து பக்கத்தில் இருந்த மரம், செடி, கொடிகள் அனைத்தும் வருகிறோம் என்று கூறியிருக்கின்றன. இந்த மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேனா என்ற அகந்தையினால் சுகபிரம்ம ரிஷி தனது தவ வலிமை அனைத்தையும் இழந்தார் என்றும், அதை ஜனக மகரிஷியிடம் இருந்துதான் திரும்ப பெற்றார் என்றும் அவரது வரலாறு கூறுகிறது. இதே போல விஸ்வாமித்ர மகரிஷியும் தனது தவ வலிமையை இழந்து திரும்ப பெற்றார் என்றும் நமது புராணங்கள் கூறுகின்றன. சுகபிரம்ம ரிஷி, விஸ்வாமித்திரர் போன்ற பிறவி ஞானிகளும் மகான்களும் மற்ற முனிவர்களுடைய சாபம் ஏதும் இல்லாமலேயே தங்களுடைய தவ வலிமையையும் ஞானத்தையும் இழந்துவிட முடியுமா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்படுகிற கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாத்திர படைப்புகள்.
அந்த காவியம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அதில் விதவிதமான கேரக்டர்ஸை கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர்னு இருந்தார். பிரபு தேவராஜனுக்காக இது கொண்டு வரத்துக்காக போய் தேவலோகத்திலேருந்து வர்றபோது பாரிஜாத புஷ்பம் கொண்டு வரத்துக்காக அவர் கிளி ஆகிடுறாரு. ஏன்னா சம்பந்தாண்டான்னு அவருடைய உடம்பை எரிச்சிடுறான். அவர் கிளி ஆகிட்டார். இப்போ கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த இருள் நாடி நிற்கும் என்னாலோங்கிற மாதிரி கந்தர் அனுபூதி என்பது கிளிமொழி. கிளியாகவே இருந்து, ஏன்னா அவருக்கு உடம்பு போயிடுச்சு, கிளியாகவே இருந்து அவர் சொன்னது. சுகபுரம் ரிஷி இருக்கார் இல்லையா, அவர் கல்யாணமே பண்ணிக்கல, அவரும் கிளி. இதுவும் கிளி அதுவும் கிளி. அவர் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பாகவதம் எழுதினார். இவர் கந்த பெருமானை பற்றி கந்தர் அனுபூதியெல்லாம் எழுதினார் இல்லையா. அப்போ யோசனை பண்ணிப்பார், ஒரே விதமான பர்சனாலிட்டிஸ், ரெண்டு பேருடைய வாழ்க்கை ரெண்டு விதமாக இருக்குது. ஒருத்தன் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மச்சாரி, இன்னொருத்தன் பயங்கரமான உமனைசர். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் இப்படிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறாங்க. அதனால் யாரோ சாபம் கொடுத்தாங்கன்றதோ அப்படிலாம் கிடையாது. சைவம் சிவபெருமானை அருவுருவத் திருமேனியாக லிங்க வடிவில் வழங்குகிறது. குறிப்பாக ஜோதிர்லிங்க வழிபாடு என்பது சிவபெருமான் எல்லையற்ற ஒரு ஒளிப்பிழம்பாக தோன்றிய நிலையினை உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அவரது பரதத்துவத்தையும் உருவமற்ற அடையாளத்தையும் உணர்த்துவதாக சைவம் போற்றுகிறது. நமது வேதங்களும் உபநிடதங்களும் சிவனின் உருவத்தை அறிவின் வடிவமான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக காட்டுகின்றன. ஆனால் பிரதோஷ கால பூஜை சிவன் கோவில்களில் சிவலிங்கத்திற்கு மட்டுமே செய்யப்படுகின்றன. அதே கோவிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு அந்த பூஜைகள் செய்யப்படுவதில்லை. சைவம் சிவலிங்கத்தை சிவனது அருவுருவம் என்று சொல்கிறதே, இது சரிதானா? தாங்கள் சிதம்பரம் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை ஒளி வடிவில் காட்டியதோடு மட்டுமல்லாமல் இதுதான் இறைவனின் உருவமற்ற நிலை என்றும் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். சிவனின் அருவுருவ நிலை பற்றி தெளிவுபடுத்துமாறு. உருவன்று அருவன்று, இதே மாதிரி உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் குகனேன்ற மாதிரி. இப்போ இந்த உலகத்தில் முதல்ல ஜனங்கள்லாம் காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க, கேனிபால்ஸ், மனுஷனே சாப்பிட்டுனே தான். அதுக்கப்புறம் இந்த நதிக்கரை ஓரமாக கொஞ்சம் ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிக்கிட்டு வர ஆரம்பித்த போது அவங்களே யாராவது செத்து விடுவான் இல்லையா, அப்போ அந்த எந்த இடத்துல அவனை புதைச்சோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளத்துக்காக நட்டாங்க கல். அதுதான் பின்னாளில் வந்த சிவலிங்க வழிபாடு. இறந்து போனவனுக்கு அடையாளம் வச்சாங்க இல்லையா, அதுதான் நடுகல்னு சொல்லக்கூடியது. பின்னால் அந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியாச்சு. இப்போ நதிக்கரையில் இருந்தவங்க யார்? இஜிப்சியன்ஸ் இருந்தாங்க, அரப்காரங்க இருந்தாங்க, நாம் இருந்தோம், சைனீஸ் இருந்தாங்க. இதெல்லாம் நதிக்கரைகள் வந்த நாகரிகங்கள். மற்றவங்கள்லாம் பிற்காலத்தில் வந்தவங்க. அவங்களுடைய கம்பேரிட்டிவ் ஹிஸ்ட்ரி ஒரு 1000 வருஷம் 400 வருஷம் அந்த மாதிரி தான். ஸோ நம்மளது ஒரு 5000 வருஷம் உள்ள ஒரு இது. இந்த கல் நட்டாங்க இல்லையா, அதுதான் பிற்காலத்தில் இந்த சிவலிங்க வழிபாட்டுக்கு பேஸாக இருந்தது. அதனால் சிவவாக்கியர் போன்றவர்கள் இதெல்லாம் ஏண்டா கட்டின்னு அழுவுறீங்கன்னு சொல்கிறதுக்காக அழகாக பாட்டு எழுதினாங்க. நட்ட கல்லை சுற்றி 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன். ஒரு பாத்திரத்துக்குள்ளே நீ வத்த குழம்பு வைக்கிற, அந்த பாத்திரத்துக்கு வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி நாதன்னா கடவுள் உனக்குள்ளே இருக்கார். அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுடைய மகிமை தெரியாமல் நீ ஒரு கல்லை நட்டு அதை பூ போட்டு சுற்றி மொனமொனான்னு மந்தன்னு சொல்லின்னுக்கிறியா, அந்த கல் என்னடா பண்ண போகுதுன்னு. அப்போ இந்த நட்டக்கல் என்பது சிவலிங்கத்தினுக்கு பிற்காலத்தில் வந்த ஒரு எவல்யூஷன். ஆனால் அது பெரிய அளவில் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த மார்க்கம், சூஃபி மார்க்கம் உலகம் பூராவும் இருந்துச்சு. இதையும் ஒத்துக்கிற அதையும் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இந்த கதைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் ஒரு ராஜா இருந்தான், வல்லாள தேவராஜன். அவனுக்கு குழந்தை இல்லை. அப்போது அங்கே இருக்க அருணாச்சலம்ல அண்ணாமலையார் அவர் சொன்னார், சரி நானே ஒன்றும் குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எனர்ஜி இல்லை ஒரு தாட் ப்ராசஸ் இந்த வல்லாள தேவரான்னு குழந்தையா பிறகுது. அவன் மண்டையை போட்டு செத்து போடுறான். அதுக்கப்புறம் இன்றைக்கும் திருவண்ணாமலை கோயிலிருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் அண்ணாமலையார் சுடுகாட்டுக்கு போய் இறந்து போன அப்பங்க பிரபுத தேவராயனர்களையும் அவனுக்கு திவசம் பண்ணுறாருன்னு ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி பட்டினத்தார் இருந்தார், அவரும் திருவெண்காடுன்னு இருந்தார், திருவெண்காட்டில் இருந்தார்.
அவருக்கு குழந்தை இல்லை. அப்போ சாமி நானே பிறக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அவர் அந்த திருவெண்காடுனா பிறந்து கப்பல் வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டி கொண்டாடுறாரு. ஏன்னா அந்த வரட்டிக்குள்ளே முத்து மயனம் எல்லாம் ஒழிச்சு கொண்டாடுறாரு திருவெண்காடு. என்னடா நாட்டுக்கோட்டை நகரத்தார் வம்சத்தில் வரட்டி கொண்டாந்துருக்கேன்ற போது இவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு ஓலையினர்கள் எதிரார். காது கொஞ்சம் போன ஊசி கூட நீ செது போகிறது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க பட்டினத்தார் உருவாகிறார் இல்லையா. சிவனே மகனாக பிறந்து வர ஞானி ஆக்கிட்டு போனாங்கிற மாதிரி நீங்கள் மறிந்து வைத்திருக்கிறீர்கள். இப்படி நம்முடைய புராணங்களை பார்த்தீங்கன்னா கடவுளே குழந்தையாக திருத்தினாருங்கிற மாதிரி. ஆதிசங்கர் அவங்க அம்மா அப்பா வடக்கத்திநாதர் கோயிலில் போய் குழந்தை இல்லைன்னு அழுதாங்க, ஆரியாம்பிகை என்கோ. இப்போ சாமி நானே உங்களுக்கு பிறக்கிறேன்னார். அப்போ வடக்கத்திநாதர்னு இன்னைக்கு திருச்சூரில் யார் இருக்காரோ அவர் தான் ஆதிசங்கர் தான் வந்தார். அவர் இந்தியா முழுக்க போய் இந்த மடங்கள் எல்லாம் ஸ்தாபித்து எல்லாம் பண்ணார். கடைசியில் அம்மாவுக்கு சமாதி கொடுக்கணுன்றதுக்காக ஊருக்கு வந்தார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் நிறைய புராணங்களில் பார்த்தீங்கன்னா கடவுளே மனித வடிவத்தில் வந்தார்னு இருக்கும். மகாராஷ்டிராவில் ஜெயதேவர்னு ஒருத்தர், அது அவன் விஷ்ணுவுடைய அம்சத்தில் வந்தவர் அப்படின்னு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அவருடைய மனைவி பத்மாவதியாக அவருடைய மனைவியாக வந்தார்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்படி எக்கச்சக்கமான கதைகளில் ஆல் ஓவர் இந்தியா கடவுளே மனிதனாக வந்ததுக்கான இருக்குது. அதை வச்சு தான் இவங்க சொல்கிறது தெய்வம் மானுஷ ரூபேனா அப்படின்னு. சரி, இதெல்லாம் இந்த காலம்னு வச்சுக்கோ. ராமாயணத்தை எழுதிய கம்பரன் அவர் என்ன சொல்கிறாரு, மானுடம் வென்றதம்மாங்கிறார். கடவுள் ராமன் என்ற மனித வடிவத்தில் மனிதனாகவே வாழ்ந்து மனிதனைப் போலவே சுகதுக்கங்களையும் மானவமானங்களையும் தாங்கி மடிந்தான்ங்கிறதுனால அவனை பற்றி எழுதுகிற போது மானுடம் வென்றதம்மாங்கிறான். மனுஷனாக கடவுள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினான். நம்முடைய அவதாரங்கள்ன்றது என்ன? அதே தான். சித்தார்த்தனாக இருந்தவன் யார்? மாயாவதிக்கும் சுத்தோதனருக்கும் கபிலவாசலில் பிறந்தவன். ராகவேந்தர் இங்கே தான் புவனகிரியில் பிறந்தார். சிரிடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்து சிரிடியில் கண்டெடுக்கப்பட்டவர், முஸ்லீம் பக்கீரினால் வளர்க்கப்பட்டவர். காஞ்சி பரமாச்சாரர் இங்கே தான் பிறந்தார். நீ எந்த ஒரு மகானை எடுத்துக்கோ, சித்தார்த்தன் எப்படி பிறந்தான் அவனுக்கே தெரியும். முகமது நபி எப்படி பிறந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி குழந்தையாக உலகத்தில் பிறந்து அதுக்கு பின்னால் வையத்தில் வாழ்ந்து வானரையும் தெய்வ நிலையை அடைஞ்சவங்க. அதனால் நீ இந்த உலகத்தில் இன்றைக்கி யாரையெல்லாம் ஒரு கடவுள் நிலையில் வைத்து மதிக்கிறாயோ அவங்கெல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் தான். அவங்க எப்படி கடவுள் ஆகிறாங்க? அந்த கடவுள் என்பது ஒரு தன்மை, ஒரு குணம். அன்பாக இருக்கணும், வெறுப்பு இல்லாமல் இருக்கணும், கோபத்தை கான்கோர் பண்ணணும், எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்தணும், அறிவாளியாக இருக்கணும். இந்த குணங்கள்லாம் இருந்தாக்கா அதுதான் கடவுள் தன்மைன்றது. இப்போ கடவுள் என்பது நீ கூட நான் கூட தான். இட்ஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. நாம் அதுவாகவே தான் அதை புரிஞ்சிக்க முடியும். நாம் கடவுளாகவே மாறி நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னு புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா எல்லாமே இதுதான். ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் ஒருத்தன் போய் வேலை கேட்டான். வேலை கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஒன்றும் வேலை இல்லையா, நான் வேணால் உனக்கு ஒரு குரங்கு மாஸ்க்கு மாட்டி விட்றேன், நீ சும்மா குரங்கு மாதிரி பஃபூன் மாதிரி நடிச்சிடு அப்படின்னா. இவன் கம்பி பிடிச்சின்னு அந்த குரங்கு மேலே விளையாடுறாங்க இல்லையா, அப்போ தொபுக்குன்னு கீழே விட்டான். பார்த்தா ஒரு புலி இது கீழே. இவன் ஐயோ புலி அடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன்னா இவன் குரங்கோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற மனுஷன். அப்போது இவன் பயப்படுறதை பார்த்துட்டு அந்த புலி சொல்லிச்சான், மனுஷாமி பயப்படாத, நான் தான் ராமசாமி. அந்த மாதிரி அத்வைத்தம் பண்ணுறது இதுதான். நானும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன், நீயும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிற, நம்ம ரெண்டு பேருமே மாஸ்கில் தான் இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே நம்மலாம் வேறு தான். அதனால் அத்வைத்தம் என்பது இதுதான். உலகத்தில் பேதமே கிடையாது, எல்லோரும் ஒரே மாதிரியாக தான் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. நமக்கு அது தெரியல. வி ஃபர்கெட் அவர் டிவைன் பொட்டென்ஷியல். அதனால் வி மிஸ்கன்ஸ்ட்ரூ அவர் செல்ஃப் ஆர் மிஸ்டேக் அவர் செல்ஃப் டு பி பயாலஜிக்கலி ஹியூமன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கிட்ட இருக்கிற அதே பொட்டென்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குது. நான் முயற்சி செய்தேன், நீ முயற்சி செய்யலை. அதனால் நான் பாபாவாக இருக்கேன், நீ பப்பாவாக இருக்க. எவ்வளோ நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றே தான். இந்த இடத்த தோண்டினா தங்கம் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும். நீ தோணலை. தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் தான் பைபிள். முயற்சி செய்தால் எல்லாருமே அதே தான். ரெண்டாவது விஷயம் உலகத்தில் இல்லை, நம்ம எல்லாருமே தெய்வத்தன்மை உடையவர்கள் தான். ஒரு கடலில் இருக்கிற எல்லா அலையும் கடல் தானே. அது மாதிரி எந்த கடவுள் நம்மளை படைச்சாரோ அந்த கடவுளுடைய எல்லா குணங்களும் நம்மகிட்டையும் இருக்குது இல்லையா. ஸோ வி டோன்ட் திங்க் பிக். வெள்ளத்தனையது மலை நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி எவ்வளோ ஆழம் போதோ அவ்வளோ தாமிர தண்டு உள்ளே போகும்.
அந்த மாதிரி உள்ளுவது எல்லாம் உயிர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை இருது. நினைக்கிறது பெருசாக நினைக்கணும். நடக்கலைன்னா கவலைப்படாத, இல்லையா? நடக்கலைன்னா கவலைப்படாது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நம்மளால் முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஜெர்மனி ரெண்டாக பிரிஞ்சிருந்த போது ஈஸ்ட் ஜெர்மன் வெஸ்ட் ஜெர்மன் நடுவில் ஒரு செவுறு இருக்கும். அது வந்து பெர்லின் வால்னுவாங்க. ஈஸ்ட் ஜெர்மனி கம்யூனிஸ்டும், வெஸ்ட் ஜெர்மனி பணக்காரங்க. ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், எப்படியாவது அந்த செவரியை அந்த பக்கம் போயிட்டா வசதியாக இருக்கலான்ட்டு ஒருத்தன் ஓடி வர்றான். பின்னால் போலீஸ்காரன் துரத்துறான்ற பயத்தில் பின்னால் திரும்பி பார்க்காது ஓடுறான். போய் செவரி ஏறி அங்கே உச்சிறான். ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்பீடாக பெடல் போட்டுன்னு போகிறான். கொஞ்சம் தூரம் போனப்புறம் நமக்கு தான் சைக்கிள் ஓட்டவே தெரியாது, எப்படி நம்ம பெடல் போட்டுன்னு வந்தோன்னு அது பொருள் வந்துடுறான். அதனால் நம்மளால் முடியும்னா முடியும், நம்மளால் முடியாதுன்னா முடியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் வித்தின் அவர் செல்ஸ். இப்போது ஒரு புலி துரத்துதுன்னா ஓடவே முடியாதவங்க கூட ஓடுவான். இல்லைன்னா அவன் சொகுசாக தான் உட்காந்து இருப்பான். அவன் ஏன் ஓட போகிறாங்க, எதுக்கு மூச்சு வாங்குவோன்னு நினச்சிக்கோ. பாடலாமா? குருவல்ல இறையல்லவோ என் குல தெய்வம் மாலல்லவோ, நீ குருவல்ல இறையல்லவோ என் குல தெய்வம் மாலல்லவோ, தருவல்லவனமல்லவோ தருவல்ல வனமல்லவோ, வரம் தரவல்ல பரனல்லவோ, நீ குருவல்ல இறையல்லவோ எம் குல தெய்வம் மாலல்லவோ. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.